உண்மையான மனம் திரும்புதலுக்கு தேவன் எப்போதுமே வெகுமதி வச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. அதை கொடுக்காம போக மாட்டாரு. அப்போ பரிபூர்ணம் வரணும் அப்படின்னா மனம் திரும்புதல் அவசியம். கண்டதில் உன் மனதை செலுத்தாதே. கண் பார்ப்பதெல்லாம் உண்மை என்று நம்பாதே. கண் பார்க்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிடாத மகளே. அது உன்னை ஏமாற்றும். அது உன்னை நழிச்சிரும். வேஸ்ட் பண்ணிடும் வாழ்க்கையை. உள்ளிருந்தே சாப்பிட்டுடும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்புதல். இரண்டாவது வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணணும். வார்த்தை கொடுத்ததுக்காக மன சந்தோஷம் இருக்கணும். பைபிள் கையில் எடுத்தா ஒரு சந்தோஷம் வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வார்த்தை வச்சுட்டு சந்தோஷப்படுற நீ ஏன் வேத புத்தகத்துல சந்தோஷம் இல்லை? ஒரு வார்த்தை வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம் வந்துடும். ஆனா முழு வேதாகமத்தில் எங்கே சந்தோஷம்? மூன்றாவதாக சரியான கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கணும். கீழ்ப்படிதல் இருக்கணும். கடைசியாக ஒண்ணு சொல்லுகிறேன். நம்ம கொடுக்கறதுல தான் பரிபூர்ணம் சும்மா வராது. பரிபூர்ணம் மனம் திரும்புதல் இருந்தா வந்துடும். ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு இப்ப சொன்னபடி செவிசாய்த்தால் கரெக்டா நமக்கு பரிபூர்ணம் வரும். மூன்றாவது கீழ்ப்படிந்தா சொல்ற சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு கரெக்டா வந்தா பரிபூர்ணத்தை வரலாம். நான்காவது கடைசியா ஒண்ணு, ஆண்டவருக்கு நம்ம சரியாய் நம்மை ஒப்பு கொடுத்தால் அல்லது நம்முடைய சம்பாத்தியத்தை ஒழுங்காக ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா நமக்குள்ள பரிபூர்ணத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 20:35 ஒரு முறை வாசித்து நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம்